தேசம் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம் இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன் அங்கங்கு அசைப்பியும் நான் வேகிறேன் தேனோடையோரமே நீராடும் நேரமே உள்நாங்குழல் தள்ளாடுமே என் காதல் தேவி நீதான் ராஜராஜ சோழன் நீதான் உன்னையாலும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே. I love you. ஐயா எங்க கிடந்து வந்த நீ? அதே இந்த போற வழியில தட்டி விட்டு இருப்பிய எனக்கு தெரியும். யோ அறிவு இருக்கா? சோத்துல எல்லாம் திங்கற வேற என்ன திங்கறியா? நல்லா கேளு சொல்றேன். இருப்பா நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறம் வச்சுக்கிறேன். நன்றி சொல்றியா? நன்றி. துண்டு இத வாங்குன இல்ல எங்க அடியே நாளைக்கு வாங்குனீங்க நீ தானே இத வாங்கி திங்கற மாதிரி வாங்குன நீ கட்டிக்கிட்டு நல்ல தலை புளு புளு போட்டு வந்த நாங்க வாங்குன நீ தான் வாங்குற நன்றியை சொல்லிடி சன்னி முகரே பாரு முகரைய சோத்த தானே திங்கற நீ சோத்த தான் திங்கற குடுத்துல வச்சுக்க குறும்பி அந்த நான் போற போல கொட்ட தெரிச்சு வந்து தாவங்கட்ட ரெண்டு தெரிச்சுக்க உன்னை கைய பிடிச்சு இழுத்தனா இல்ல காலை பிடிச்சு இழுத்தனா அட இல்லையா இல்ல கட்டி பிடிச்சனா இல்ல உன்னை வந்து வர்ணிச்சு பாடுறதுன்னு உனக்கு பட்டுக்கிட்டு போயிருச்சாக்க யோ ஆமா என்னை வர்ணிக்க நீ யாரு சொந்தமா பந்தமா அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா அவனா இவனா ஆத்திரமா இல்ல உன்கிட்ட மூத்திரமா கூட கேப்ப மூத்திரத்தை கூட குடின்ப சொல்ல மாட்டேன் நிலம அப்படி இருக்குடா இன்னைக்கு அப்படி இருக்கு என்னை வர்ணிக்க நீ யாரியா பெண்டாட்டிய சண்டை ஓட்டறதுக்கு கஞ்சி ஊத்த மாட்டா அது நல்லா தெரியும் தெரியுதுல இன்னைக்கு பூரா பெண்கள் ஆச்சு என்னைக்கு ரேஷன் கார்டுல பொம்பளை போட்டா ஆம்பளை போட்டா பூரா தூக்கிட்டு பொம்பளை போட்டா சொருகுனாங்களோ உங்களுக்கு யோகம் கட்டிக்கிட்டே ஏறுது நல்லா ஏறும்படி நார சிரிக்கி முகரைய பாரு முகரைய குட்டித்திரம் வச்சுக்க குறும்பி அந்த வர அந்த அட நார பயல வீணா பட பயல வெறும் பயல நாதியத்த பயல முள்ளமரி பயல முடிச்சை பயல அந்த பயல இந்த பயல வாங்கி குடிச்ச பயல யார பார்த்து நாக்க பல்லு போட்டு பேசுற நீ என்னத்த தான் திட்டு கழுவி கூட ஊத்து நான் கோவப்பட மாட்டேன் ஏன்னு கேட்டேன்னு வச்சுக்க ஏயா நாடக உலகத்துல டான்ஸ்கார பொம்பளை பிள்ளை எல்லாம் குறைவு சரி மேற்கொண்டு ஒன்னையோட நாம அழுகட்ட நீ நாளைக்கு போய் எழுதி போட அப்புறம் ஊர்ல பொம்பளை பிள்ளைய கேட்பாங்களா ஆம்பளை கேட்பாங்களா பொம்பளதே முக்கியம்னு ஒன்னே தான் கேட்பாங்க பெண்களுக்கு தான் மரியாதை புரியுதா இந்தவரு உன் கால்ல விழுந்து கூட கும்பிட சொன்னா கும்பிடுறேன் இல்ல நீ எவ்வளவுதான் கழுவி ஊத்துறாலும் குடிக்க அந்த கட்டி செல்ல இருக்கா வேற வழி இல்லடா ராசாத்திகள நாட உலகத்துக்கு பொம்பளை பிள்ளை எல்லாம் வரல உங்களை மட்டும் வச்சு நாங்க பொக்கிஷமா நாங்க பொண்ணு முட்டை விடும்பாரு வாத்து அது மாதிரி பாக்குறோம் இன்னையில இருந்து சம்பளத்தை ஏத்து அப்படின்னு நீ நினைக்கிற அடியே இந்த பாரு அப்படிலாம் உனக்கிட்ட பணிஞ்சு வரதுக்கு உட்காம கலத்துல நாண்டுக்கு தொங்கி செத்து பெருமை செத்து பயப்படலையா ஆமா உனக்கிட்ட பாங்க சாந்தினா பயம் இல்லையா அடே அப்பா பெரிய அப்படியே வேலை தூக்கிட்டு வந்து இதுல சொருக போறாங்க ஓ என் கோவத்தை கிளற நீ ஏய் வா யாருடா என்ன அதிகமா பேசுற பெண்ண கண்டாவே எனக்கு எரிச்ச மசரா வரும் மண்டை பெருசா இருந்தா வாயில வந்தபடி பேசுவே நீ இந்த மாதிரி எனக்கு மண்டை பெருசா இருக்கும்போது பெருசா பேசுறனே எனக்கு மண்டையே பெருசா இருக்குனா உனக்கு மூடு அடியே சூம்ப கிடச்சவனே குழந்தையோட நான் சொல்றேன் இங்க பாரு கோவத்தை ரொம்ப கிளப்பிட்டு இருக்க நீ உன்னை வர்ணிச்சது உனக்கு தெரியாது உன்னை வர்ணிச்சேன்னு நீ தப்பா நினைக்கிற தப்புதான் பூரா பெண்கள் எத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்க கையெடுத்து கும்பிடு இந்த கூட்டத்துல எவ்வளவு பெரிய அழகியா கூட இருக்கட்டும் இருக்காங்க எவ்வளவு ரதியா கூட இருக்கட்டும் இருக்காங்க மக்களே நாங்க இங்க உட்கார்ந்திருக்க ஆம்பளை பார்த்து சொல்லணும் இந்த அக்கா சூப்பரா இருக்கடா இந்த பொம்பளை பிள்ளை சூப்பரா இருக்கடா நாங்க சொல்லலன்னா உன்னை நாய் கூட நக்காதடி இந்த கூட்டத்துல எவ்வளவு பெரிய ஆம்பளை வேணாலும் இருக்கட்டும் எப்படிப்பட்ட ஆண் அழகனா வேணாலும் இருக்கட்டும் நாங்களா பார்த்து சொல்லணும் நீ ஆம்பளைன்னு நீ மட்டும் பென்சில மீசி வச்சிருந்தா பெரிய ஆம்பளைன்னு பீத்திக்கிறாத நாங்களா பார்த்து சொல்லணும் ஆம்பளைன்னு என்ன பெரிய ஆம்பளை நீங்களா பார்த்து எங்களை பொம்பளைன்னு சொல்லணுமா நீ சொல்லி நான் ஆம்பளைன்னு நீங்க சொல்லி நாங்க பொம்பளைன்னு சொல்லணுமா ஆம்பளை யாரு பொம்பளை யாருன்னு உனக்கு தெரியாது உனக்கு தெரியுமா ஆம்பளைன்னு யாரு தெரியுமா நாலு பேரும் அடிக்கிற ஆம்பளை நினைச்சிட்டு இருக்க அவெல்லாம் கிடையாது இல்ல ஊருக்கு மந்தல பெரிய இலவட்டகளை தூக்கி தோளுக்கு பின்னாடி போறான் பாரு அவன் ஆம்பளை நினைக்கிறேன் அவனும் கிடையாது ஜல்லிக்கட்டுல போய் மாடை புடிச்சு கால மாடை புடிச்சு அடக்குறான் பாரு அவன் ஆம்பளை நினைக்கிறேன் அவனும் கிடையாது இந்த உலகத்துல கட்டுன பொண்டாட்டியும் பெத்தவளையும் எவன் கடைசி வரையும் உழைச்சு கஞ்சி ஊத்துறான் பாரு அவன் தாண்டி சண்டாளி மகளை உண்மையான ஆம்பளை பொம்பளை யாரு தெரியுமா ஒரு புருஷனோட வரவு செலவுக்கு தந்தோடி கச்சிதமா அந்த குடும்பத்தை கொண்டுகிட்டு போறாரு அவதான் பெண்ணு ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சுக்கிட்டு மீஷோ பிலிப்கார்டு அமேசான் பூளுன்னு தடவி இருக்கிறத பூரா வாங்கி கவட்டுக்குள்ள குமிச்சான்னு வச்சுக்க அந்த குடும்பம் மயிர கூட வளர்க்க ஆம்பளை யாரு தெரியுமா கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி எப்படினாலும் இருந்திருக்கலாம் கல்யாணம் பண்ண பிறகு புள்ளக்குட்டி பிறந்த பிறகு புள்ளக்குட்டிக்கு சம்பாரிச்சு போட்டு நம்ம அம்மா அக்கா தங்கச்சியெல்லாம் நல்லபடியா பாத்துக்கிறான் பாரு அவன் பேர் தான் ஆம்பளை கல்யாணம் பண்ண பிறகு நீ அங்கிட்டு போ நான் இங்கிட்டு போறேன்னு ஒயின் ஷாப்ல போய் குடிச்சிட்டு மூத்திரத்தை குடிக்க மாதிரி குடிக்காம பாரு அவனா ஒரு ஆம்பளையா மோகன் தச்சனே கிருன்னு பாக்குறியே எங்கடி இருந்த ராசாத்தி இவ்வளவு ஓவியம் மயிரா பேசுறது எங்கடி இருந்த
எங்க இருந்த மிதிக்க எடுத்து மண்டை ஓடிச்சு எடுத்து தெரிஞ்சுக்க. கல்யாணம் பண்ண உடனே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துறோமா? வந்தவொடனே அப்படியே எங்க குடும்பத்துல எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எங்க ஆத்தாப்பே அப்படியே எல்லாத்துக்கும் புளி தடவி அப்படியே வடிச்சு பாரு. உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து நாங்க என்ன பண்றோம் பாரு. உனக்கா என்ன தெரியுமா விட்டு கொடுத்துருக்கா? ஊரை விட்டு உறவை விட்டு சொந்தத்தை விட்டு பந்தத்தை விட்டு அம்மா விட்டு அப்பா விட்டு அண்ணன் தம்பிகளை விட்டு தங்கச்சி அக்காவெல்லாம் விட்டுட்டு நம்ம புருஷனே கெதின்னு வந்து கிடக்குறோம் பாரு. அது மட்டும் இல்லையா, உங்க அப்பா ஆத்தாவுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்துறோம், உன் அண்ணன் தங்கச்சியை படிக்க வச்சுக்கிறோம், உன் அக்கா எல்லாம் நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். இதோட என்ன செய்யறோம் உங்களுக்கு? நீ எங்களுக்கா என்ன செஞ்ச? எவ்வளவு நாங்க விட்டு விட்டு வாங்கி இருக்கிறோம். என்ன புரிஞ்சுக்காம பேசுற நீ? சரியான பொம்பளை சாமி மேல சத்தியம் பண்றீங்க. எங்க ஆத்தாளுக்கு கஞ்சி ஊத்துறேன், எங்க அப்பனுக்கு கஞ்சி ஊத்துறேன், என் அக்கா தங்கச்சிக்கு கஞ்சி ஊத்துறேன்னு சொல்றீ. அடியே சண்டாளி, வந்த ஒரே மாசத்துல வக்கா மக்களா நீ வந்து என்னைக்கு கால் எடுத்து வைக்கிறியோ அதோட வக்கா மக்களா ஒண்ணு மாமனாரை தூக்கிடுற இல்ல மாமியாவை தூக்கிடுற. இல்லைன்னா என்ன பண்றேன்? இங்க வா, நோத்தான படுக்கு நான் என்ன கஞ்சி ஆத்தி ஊத்துறதுக்கு நான் பண்ணக்காரியா? நொக்கா தங்கச்சிக்கு நான் துணிமணி துவச்சு போடுறேன் நான் என்ன வேலைக்காரியா? அப்படின்ட்டு நீ தனி கொடுத்தன வர்றாண்டா வா, இல்லைன்னா உன்னோட வாழ மாட்டேன் அப்படின்னு அப்பா வீட்டுக்கு சூடு கசி எடுத்து தூக்கிட்டு போயிடுறேன். அதுக்குள்ள குடும்பத்தை அப்படியே பராமரிச்சு ஒண்ணு சேர்த்து அப்படியே புழு புழுன்னு வாழ வைக்கிறேன். நான் என் குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கேன். எங்களுக்கா நீ என்னத்தை விட்டுட்டு வந்த? இந்த ஒரு உன்னை பாக்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? பூ உள்ள மங்கையாம் பொறுக்கடியாம், போற இடம் பூரா செருப்படியாம். யார் உனக்கு ஒரியா மண்டை ஓடுது தெரிஞ்சுக்க. அப்படிதான் இருக்கு. எனக்கு வர்ற ஆத்தத்துக்கு என்ன பண்ணான்னு தெரியாது. அப்புறம் வாயில வந்து அப்படி வெச்சிருவேன் தெரிஞ்சுக்க. வந்த கருவத்தூர்ல போய் மூத்திரத்தை பெஞ்சிட்டு வாடி. நீ போய் பெஞ்சிட்டு வா போ. என்ன மயித்துக்கு நான் போறேன், எனக்கு தெரியும். ஆம்பளைக்கு சரிசமா பேசுவா நீ. ஆமா அப்படியே பேச. என்ன பண்ணுவ நீ? ஆம்பளையா இருந்தாலும் ஜான் பிள்ளைன்னு மரியாதை கொடுத்து பேசு. அதனால மரியாதை கொடுத்து போயிட்டு இருக்கும் போல பொம்பளைக்கு மரியாதை கொடுக்க கத்துக்க நீ. என்ன உன்னை மரியாதை இல்லாம நான் தப்பா பேசுறேன்? மரியாதை இல்லாம உன்னை நாங்க பேசுறோம். நீ நாகரிகமா தான் டீலிங் பண்ணிட்டு இருக்க. நான் என்ன பேசுறேன்? தப்பா பேசுறேனா? அசிங்கமா பேசுறேனா? கேவலமா பேசுறேனா? பாடி பீத்தச்சிருக்கி. கால் துப்புறேனா? அடி ஓடி இருக்க விடலாதவளே. வீணாமட பல. அடி உடுத்த துணியிலாதவளே. அடி மோந்துக்கு ககப்பறவளே. அடி பூந்துக்கு ஏத்து கொடுத்தவளே. அடி காரச்ச போறவளே. அடி வடக்கு சொன்னவளே. அடி சூடமட்ட காரச்ச சொன்னவளே. ஓடி எடுவட்ட முண்டை ஓடிச்சு முண்டை. எடுவட்ட பயல. காத்திய மாதம் நாய் அடிச்சுக்கிட்டு சாகும் பாரு. அது வருக்கு உன்னை பார்த்தா. உன் பேச்சு அப்படிதான் இருக்கு புளு புளுன்னு. யாரு உன் பேச்சு அப்படிதான் இருக்கு. நான் சொல்றேன். என்ன? காலம் கருதி சரியா முடிப்பேன். மேற்கொண்டு திகுத்துக்குன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க. நேத்து மாதிரி கூத்து இதா ஊத்திக்கிறேன். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? வியாபாரம். உனக்கு எனக்கு சொத்து தரல. கொடுக்கலவங்களா? இல்ல நீ பொண்டாட்டியா? ஏய் உன்னைய வச்சிருக்கனா? கோபப்படுது பட்டுக்கோட்டையில என்ன ஒண்ணு ரெண்டு அதா சின்ன தகராறா. என்னயா? சரி அது இருக்கட்டு. என்ன தொழில் பண்ற? வியாபாரம் பத்தி. தொழிலா? இல்ல தொழிலா? என்ன தொழிலா? அது தொழில் பண்ற நீ சுதாரிப்பா கேக்குற. வியாபாரம் பத்தி இருக்கற. ஆமா அப்படி கேளு. என்ன வியாபாரம்? பழம். என்ன பழம்? மாம்பழம். இது எங்கடா? இது மாம்பழம். ஏய் வெள்ளி கட்டி டீ கடையில கிடக்கும் பாரு வரிக்கி ரொட்டி. ஐயா நீ மாம்பழத்தை பார்த்தது இல்லன்னு நினைக்கிறேன். அது மாதிரி வச்சுக்கிட்டு மாம்பழம் போ. கூடையில மூடி வச்சிருக்கையா? கூடையில மூடி வச்சிட்டு என்ன மயத்துக்கு இங்க வந்த? வியாபாரத்துக்கு தான். அப்புறம் தூக்கி வச்சிட்டு காமிச்சிட்டா தெரியுவாங்க. காமிச்சா தாண்டி காசு கொடுப்பாங்க. காமிச்சாத பழத்தை காமிச்சாத காசு கொடுப்பாங்க. கண்ணு வச்சிருவா. அதனால தான் கூடையில போட்டு மூடி வச்சிருக்கறானே தெரியுமா? அப்படியே அப்படியே நயன்தாராட்டு மாதிரி ஓடு பழம். அடி நாரச்சி. நயன்தாரா என்ன மாம்பழமா வச்சிருக்கு? அது வந்து இது கிரேப் காய் சாப்பிடுது. இது இப்ப உன் மாம்பழம் இருக்கு. உன் மாம்பழத்துல எனக்கு சின்ன டவுட். என்ன டவுட்? உன் பழம் நல்ல டெம்பரா இருக்குமா? டெம்பரா இருக்கும். டெம்பரா இருக்கும். வரும்போது தேவட்டையில ஒரு பெல்ட் வாங்கி கட்டிக்கிட்டு டெம்பரா இருக்குன்ற. எதுல? இருக்கட்டும். இருக்கட்டும். உன் மாம்பழத்துல காம்பு இருக்கா? காம்பு இல்ல. இருக்கும். பழம்னா காம்பு இருக்கான். உன் காம்புக்குள்ள பால் வருதா? சொல்லுமா வருதா வரலையா? பொளக்காதடி. மாம்பழத்துல எப்படி வரும்? காயில தான் வரும். காயில வரும், பழத்துல வராது. அதத்தானே சொல்ல வர. வாயில வந்துருச்சு. வாயில இருக்கு, தொண்டைக்குழி வரையும் வந்திருக்கு, வாயில வரல. வரல உனக்கு. சரி சரி. காயில பால் வரும். ஆமா காயில தான் வரும், பழத்துல வராது. பழத்துல வராது. வராது. பழத்துல லேசா அப்படி காம்பு அப்படி பிடிச்சி நசுக்கணும், ஊன் தண்ணியா வடியுமே, வருதா? ஏன் உனக்கு இந்த ஆராய்ச்சி? நீ வாங்க வந்த மாதிரி தெரியலையே. சரி உன் பழத்துல யாரத்தை சொல்லுவா? மம்மளம் மம்மளம் அம்மல் கோவா மம்மளம் செல்லத்து மம்மளம் நந்தடா மம்மளம் மம்மளம் அம்மல் கோவா மம்மளம் மம்மளம் நந்தடா நல்லடா இருக்கே எப்படி நீரா கிட்ட போற இருக்கே எப்படி தான் நீரா கிட்ட போற அடிராக மாரிகா அழகு தாவிதா அங்க வண்ண கிட்ட போற திருமான மண்ணி நீ கிட்ட சுந்தரி என்ன சுத்தி பாடா தாரே தாரே மம்மளம்மா
பழுத்திருக்கு இழந்த பழுத்திருக்கு நான் இதுல ஏறி உளுப்பட்டுமா டேய் ஏறாத மலை மேல இழந்த பழுத்திருக்கு இழந்த பழுத்திருக்கு நாங்க 4 பேரு ஏறி தம்பி இங்க பாரு நாங்க 4 பேரு ஏறி குளுக்கட்டுமா மோகன்தாசன் என்னடா நீ விடிய விடிய குளுக்குனாலும் உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. அட கீரை முண்டை அந்த புள்ள இருக்கும் போது நீ ஏன்டா குளுக்குற? ஒரு மணி நேரம் சப்பி எடுத்து விடுவேன். சேமிச்சு பாண்டு படத்துல என்னை கூப்பிட்டாங்கடி. சேமிச்சு பாண்டுக்கு ஒரு தடவை மூலம் வெளி மூலம் நடிக்க முடியாதுட்டாரு. என்னை கூப்பிட்டாங்க. அப்ப வரிசையா தை மாதம் வரிசையா நாடகம் இருந்துச்சு. போகல பெஸ்ட் கிஸ்ல குட்டத்துல வச்சுக்க. இங்க பாரு இது என்ன? இந்த கழுத்துங்கல இருந்து என்ன? சங்கு கடிச்சு கொதறிடுவேன். நீ ஏன் சங்க கடிப்ப நான் ஓன் சங்க கடிச்சு நக்கி. அடிவாகான ஆலமரம் ஆலமரம் அங்க விழுந்த பத்தி நானே 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 விழுந்த பத்தி கீழறங்கி கீழறங்கி மம்மிக்க மண்டிக்க போறேன் நானே 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 நல்லா இருக்கடா சண்டாளி மரம். நல்ல குட்டட்டின்னு நல்ல முண்டமா இருக்கடா. நீ ஏன் பேண்ட பேண்ட அங்கே போய் இதுன்ற? இன்னைக்கு அமாவாசையா? கட்டட்டின்னு நல்லா இருக்கடா. கட்டட்டின்னு மோகன்தாசனுக்கு எனக்கு ஏத்த மாதிரியே இருக்காரு. அப்படியே நெட்டடின்னு இருக்காரு. அக்கா மக்களை ஒண்ணே ஒரு நாளைக்கு அமாவாசை தானே. யாராதே கோயிலுக்கு நாங்க கூட்டமாக வந்திடுவோம். சாந்தி வெறி குண்டு அந்த இடத்துல சாந்தி மாட்டல. அவர் லட்ச கணக்குல செலவு பண்ணி வாங்கி வச்சிருக்காரு மைக். எடுக்க பாத்தியே எங்க அண்ணன்ட்டதே ஒண்ணு ஒண்ணே குத்திச்சாங்கணும் இல்ல மைக்க குத்தியாச்சாங்க. குலசாமி கோயிலுக்கு கூட்டாக வந்திடுவோம். இவளா போது பார்த்த புள்ள எனக்கு அடையாளம் தெரியவில்லை. என்னமா பண்ணுறா என்னமா பண்ணுறா என்னமா சொல்லுடா என் போட்ட தெரியவில்லை நான் புரியவில்லை. என் முகம் தெரியவில்லை இது என்னன்னு தெரியவில்லை. போது பார்த்த புள்ள
ஒன்ஸ் மோர் லேசா பட்டுருச்சுல. சுரேஷன் நீங்க சொன்ன மாதிரி அம்மாவாசை கரெக்டா தான். ஐயர் மீன் பிடிக்க பானை ஆத்துல ஒரு ஆறா மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. ஐயர் மீன் பிடிக்க பானை ஆத்துல ஆறா மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. கல்யாணத்தை சொல்லி போட்டு நேருவே, கல்யாணத்தை சொல்லி போட்டு நேரிலே உன்னை கை பிடிச்சு கொண்டாடுவேன் ஊர்ல. ஐயர் மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு ஆறா மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. பத்திரமா எடுத்து தார பக்கத்துல வாடி. கம்பி கரை வேட்டி கட்டி பக்கத்துல கொடையலுக்கு நேரம் சுத்தி வந்தாலும் சம்மதிக்க மாட்டேன். என்ன சைடுல பணியாரன் சுட்டு தனியா என் பொண்டாட்டி பணியாரன் சுட்டு தனி. பாப்பா சுட்டு தரேன்டா. கேள்றா, நல்லா கேள்றா. ஆப்பமா நெசமாவா? சுட்டு தரேன்னு. இந்த மாசியில உனக்கு காலி இருக்கா? இல்லையே. இல்ல இல்ல, அண்டை உடைக்க போறேன். தனித்தனியா. சரி ஏ சந்தி, என்னையா? ஆப்பம் நீ உன் ஆப்பம் நல்ல தொலை அப்பமா தொலை இல்லாத அப்பமா? தொலை இல்லாத அப்பா. தொலை தொலை இல்லாத ஊடவே வருவீங்களா? சரி சரி, அப்படியே ஊராட்சி மன்ற தலைவர் டைமிங் மிஸ் ஆகுது இல்ல? ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கு வாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் ஐயாவா? அப்பா இல்லையா? சரி, ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்த போய் போடுங்க. போதுமா ஏப்பா? சரி சரிப்பா. பிரவீன் கிளாஸ் அப்படியா? காளையார் கோவில். ஆமாம், ஜீவானந்தம் அன்பு அண்ணன் உடன்படாத சகோதரர், உருவாட்டியை சேர்ந்த ஜீவா நகரை சேர்ந்த ஜீவானந்தண்ணே. ஜீவானந்தம்னாவே ஒரு தனி சிறப்பு இருக்கு, பெரிய ஆள் அவர் ஜீவானந்தம். ஆமாம், இவரும் அதில் ஒரு சிந்தனையான ஆள். எங்கள் அண்ணனை பற்றி எனக்கு நிறையா தெரியும். உருவாட்டியை சேர்ந்த ஜீவானந்தம் அண்ணன் அவர்கள் பிரவீன் கிளாஸ் ட்ரேடர்ஸாக என்னமோ போட்டிருக்கு. 101 ரூபா அன்பில் பெற்று பிரமித்துள்ளார்கள். அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். பணியாரன் சுட்டு தரையா என் பொண்டாட்டி, பணியாரன் சுட்டு தரையா, பணியாரம் சுட்டு தரியா என் பொண்டாட்டி, பணியாரம் சுட்டு தரியா. பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு, பட்டி வண்ண ரவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சு குளறியா, நீ கொண்டு போற புள்ளே நெஞ்சு குளனி வாரியா. யார் சாமி நீங்க? எங்க இருந்து வரீங்க? உன் புருஷன். ஐ லவ் யூ. ஐ டு லவ். என்ன நீங்க யாரு? என்னெல்லாம் நீ விரும்பணும்னா அது தனி பாக்கியம் செஞ்சிருக்க. பாத்து என்ன பாக்கியம்? எந்த பாக்கியத்தை சொல்றீங்க? உங்க பக்கத்து பாக்கியத்தை? நெஞ்ச தடவத லேசா கிட்ட வா, நேரம் நில்லு.
கிட்டவா போலீஸ்க்கு எதுவும் ஆள் எடுக்க போறீங்களா? நீ மிலிட்டரிக்கு போனாலும் பொழந்தாப்புல இருக்கான். இப்ப நீங்க பொளந்துருவீங்களா? அங்கே என்னன்னு கேளு. நீங்க போய் பொளந்துருவீங்களா? அப்படி கிடையாது. மார்பு இருக்குவாரு சரி. சுருங்குன நிலையில 38 சென்டிமீட்டர், விரிஞ்ச நிலையில 77 சென்டிமீட்டர். உனக்கு சுருங்குனாலும் விரிஞ்சாலும் வெறும் 36 தான் இருக்கு. உனக்கு என்ன இருக்கு? உனக்கு அதுவும் இல்லல்ல, மூடிட்டு உட்காரு. இவங்க வந்து பார்த்தாங்க மயிரப்படுங்க. இவங்க வந்து பார்த்தாங்க எங்களை. சாந்தி நன்றாய். கிட்டவா ஒன்றும் கொண்டு போக முடியாதுடி. செத்த ஒன்றை குழியை நோண்டி புதைக்க போறாங்க. இருக்கிற வரையும் நல்லது கெட்டதை செஞ்சு பிடி செத்து தொலை. அதுக்காக என்னத்தை கொண்டு போற? அதுக்காக என்ன பண்ண சொல்ற நீங்க? தண்ணி விடு. அது தனியில இல்ல. நானும் மோகன் தான் சொன்ன எவ்வளவுதான் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உனக்கு. கண்ணி கட்டிக்கவா ஒட்டிக்கவா கட்டிக்கிட்டா பட்டிக்கிட்டா பொட்டிக்கிட்டா தொட்டுக்குமே பொட்டுக்கிட்டா பட்டுக்குமே தொட்டு தொட்டு துடிக்குது கொக்கையில் தவிக்குது துடிக்கிற மீனுக்கு துடிக்க அடிக்குது பசி தாங்கம்மா இளமாங்கனி பரிமாறவா வனிதா பண்ணி வதன மோகினி வந்தாடு வனிதா பண்ணி தனியோ தனி சுவையோ தனி வந்தாடு உங்களே பேசுதல் உங்களே தாமல் உங்களே திக்கி தக்கி பேசுதல் உங்களே தக்கினார் வந்து ஆரடி வனிதா பனி வதன மோகினி தனியோ தனி ருசியோ தனி அடுத்த மேடையில் இப்போ ரிகல்சர் பார்த்துருக்கான். அடுத்த மேடையில் பாடுவான். சாந்தி எப்பப்போ கூப்பிட்றேன்னு அப்போ வரணும். சாந்தி சுரேஷ் அண்ணன் எங்கள் 2 பேரும் ஒரு ஸ்டில் எடுனே. அப்படியே ஸ்டில் எடுத்து காளையார்வில் பஸ் ஸ்டாண்டில் அப்படியே கட் அவுட் போடுறேன். போடுங்க போடுங்க ஓடுனே வெள்ளிக்கட்டு பஸ் ஸ்டாண்ட் இடையில ஒன்று